ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பிரயோஜனமானங்களை தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆவிக்குரிய ஓட்டத்தில் என்கிற தலைப்பில் ஒரு 14 விஷயங்களை நாம் தியானித்தோம். 1 பேதுரு 5:8 தலைப்பின் கீழாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் கடிப்பான், கீறுவான், காயப்படுத்துவான், சேதப்படுத்துவான், முறிப்பான், அடைப்பான், பல சேதங்களை ஏற்படுத்துவான். அவசியமானால் உயிருக்கே உலை வைப்பான், வலை வீசுவான், நம்மை விழுங்கி விடுவான். அவன் ஒரு பக்கம் செய்ய, நாம் விழித்திராமல் இருப்பதினாலே, அதாவது கவனமாக இல்லாமல் இருப்பதினாலே, மெத்தனமாக இருப்பதினாலே, அஜாக்கிரதையாக இருப்பதினாலே, பழகிப்போன அந்த துணிகரம் இருப்பதினால வேடன் வருவான், வலையை வீசுவான். பாடி பறந்திடுவோம் என்று பட்சிகள் சொல்லி ஒரு நல்ல நாளிலே கூட்டமாக அனைத்து பட்சிகளும் வலையிலே சிக்குள்ள போத இந்த இறுதி காலத்திலே அது மிகவும் பெரிதான அளவு ஒரு பகுதியிலே அரங்கேறி கொண்டிருக்க நாம் விழிப்பாக இருப்பது அவசியம். ஆவிக்குரிய ஓட்டத்திலே கட்டப்படாதிருங்கள் என்று நாம் தியானித்தோம். அடிமைப்படாதிருங்கள் என்று தியானித்தோம். அகப்படாதிருங்கள் என்று தியானித்தோம். மோசம் போகாதிருங்கள் என்று தியானித்தோம். இழுக்கப்படாதிருங்கள் என்று தியானித்தோம். வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று தியானித்தோம். கெடுத்து கொள்ளாதிருங்கள் என்று தியானித்தோம். இச்சையாதிருங்கள் என்று தியானித்தோம். பின்பற்றாதிருங்கள் என்று தியானித்தோம். சிக்கிக் கொள்ளாதிருங்கள் என்று தியானித்தோம். பிடிக்கப்படாதிருங்கள் என்று தியானித்தோம். பிணைக்கப்படாதிருங்கள் என்று தியானித்தோம். மயக்கப்பட்டு விடாதிருங்கள் என்று தியானித்தோம். சாய்ந்து போகாதிருங்கள் என்று தியானித்தோம். தொடர்ந்து நாம் உணர்வை இழந்து விடாதிருங்கள் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போ தான் பாடினோம், இந்த நாம மேன்மை போல் என்கிற அந்த பழைய ஒரு பல்லவியை பாடினோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்த மேன்மை அனுபவ ரீதியாக அதிகாரப்பூர்வமாக எல்லா நாமங்களுக்கு மேலாக அந்த நாமம் செயல்படக்கூடிய அந்த மைய ரகசியத்தை, முழு ரகசியத்தை அந்த நடைமுறைப்படுத்தும் அனுகூலத்தை நாம் இன்னும் அறியவில்லை. மோடினா இந்தியா பயப்படுறாங்க, அமித்ஷானா பயப்படுறாங்க, இடி அமலாக்கத்துறைனா பயப்படுறாங்க. உலக நாடுகளிலே ஒரு சராசரியான பாதிக்கு மேலே டொனால்ட் ஜே ட்ரம்ப்னா பயப்படுறாங்க, புட்டின் அப்படின்னா பயப்படுறாங்க, எர்டோவான் டர்க்கி பிரசிடெண்ட் எர்டோவான் அப்படின்னா பயப்படுறாங்க, ஆயத்துல்லா கமேனி அப்படின்னா ஈரானியன் பிரசிடெண்ட், ஈரானியன் ஆமாம் பிரசிடெண்ட் தான், அவர் பேரை கேட்டால் பயப்படுறாங்க, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதினா பயப்படுறாங்க. இப்படி ஒரு சில ஜென்ரலாகவே மாஃபியா அப்படின்னாலே பயப்படுறாங்க. அல்-காய்டா, தாலிபான், முஜாஹிதீன், இவங்களாம் கான்ஸ்டன்ட்லி அந்த இப்போ ஹெஸ்புல்லா, ஹமாஸ்னால் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றி மக்களுக்கு பயம் இல்லை. பொதுவான மக்களுக்கு பயம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் இல்லை. அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் மத்தியில் வந்த இஸ்ரவேலருக்கு பயம் இல்லை. அதனால தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால தான் அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க.
People don't fear the name of the Lord. அவருடைய நாமம் நமக்கு அனுபவமாகும்படி அனுகூலமாகும்படி ரெண்டுமே அவசியம். அனுகூலம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அனுபவம் இருந்தால் தான் அனுகூலத்திலே தொடர்ந்து வளர முடியும். ரொம்ப முக்கியம் இது. தமிழில் நிறைய இப்படி நடைமுறை சில முதுமொழிகள் சொல்லதை விட ஒரு வாக்கிய மொழிகள், இடியம்ஸ் இருக்கிறது, வழக்கச் சொற்கள். கோயில் போன பூசாரி கஞ்சாது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். தட்ஸ் ரியலி பிட்டியபிள். ஆமாம், பூனையா மனுஷர்களா அது ஒன்று. ஓகே, ஆமாம். இப்போ பக்தி மார்க்கத்தில் அதிகமாக தேர்ந்தெடுக்கிற இந்தியர்களான நாம் ஜீசஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விதமான விக்கிரக வழிபாட்டிலோ யாரையோ வழிபட்டுட்டு இருந்தோம். குறிப்பாக நம்முடைய பிரச்சனைகளை குறித்து ரிலேட் பண்ண முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, தொடர்பு வைத்து கொள்ள முடியாத, கரிசனை கொள்ள முடியாத விக்கிரகங்களிடத்தில் நாம் பழக்கம் வைத்திருந்தோம். அந்த விக்கிரகங்களிடத்தில் அவைகளுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று வழி நடத்தின புரோகிதர்கள், பாரம்பரிய சபையில் இந்த ப்ரீஸ் எல்லாம் பார்த்து பழகிட்டோம். ஸோ we don't fear the idols, we don't fear the priests. இப்படி ஒரு மாதிரி இருக்கிறோம் பாருங்கள். ஃபியருங்கிற போது ரெண்டு விதமான நமக்கு மரியாதையுமே போயிடுச்சு. ஆமாம், அவனுங்க தூபம் காட்டுவானுங்க, பின்னாடி இந்த மாதிரி வேலையை பண்ணுவானுங்க. அவனுங்க தீவார்த்தனை எடுப்பானுங்க, பின்னாடி அப்படி பண்ணுவாங்க. எல்லாம் பார்த்து தான் இருக்கோம்ல அப்படின்னு ஆகிடுது. இன்னும் நான் யோசித்தேன், இன்றைக்கி உட்காரும்போது இல்லை அங்கேருந்துமே பாட்டு கேட்கும்போது கூட நாம் அப்படி வழிபட்டு வாழ்விலே மாற்றம் காணாததுனால நமக்கு அந்த வழிபாட்டின் மேலேயே மரியாதை இல்லை, ஈடுபாடு இல்லை. கோயிலில் சைட் அடிக்கிறவங்க இருக்கான். அந்த மாதிரி விக்கிரக கோயிலாக இருந்தாலும் அது இந்த மாதிரி சர்ச்சாக இருந்தாலும் மாஸ்க், ஐ டோன்ட் நோ அபவுட் த மாஸ்க்ஸ், ஐ டோன்ட் நோ. பீப்புள் ஆர் ஸோ டிஸ்ட்ராக்டட், ஸோ தே டோன்ட் கேர். அதனால் பாட்டில் நம்ம எவ்வளோ தான் அவரை கருத்து செறிவுமிக்க வார்த்தைகளோடு கூட அப்படியே எமோஷனல் ஹை அண்ட் லோ அண்ட் மீடியம் ரேஞ்சில் பாடினாலும் we don't realize the meaning. It doesn't really touch us. இப்போ கூட பாடணும், அது ரொம்ப முக்கியமான வரி. ஆனால் எப்போல்லாம் மெய்யாகவே உணர்ந்து பாடுறோமோ, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த விஷயங்களிலே தேவனை பின்பற்றும் விஷயத்தில், அவரிடத்தில் நிலைவரப்படும் விஷயத்தில் அவருடைய கேன் யூ டர்ன் இட் ஆஃப். ஸோ நம்முடைய பரிசுத்தாவின் மாத்திரம்தான் நம்மளை ஆயத்தப்படுத்த முடியும், பக்குவப்படுத்த முடியும், பிரயோஜனப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரை பற்றி பாடும்போது இப்போ நெருப்பாய் வருவீர், காற்றாய் வருவீர், அக்கினியாய் வருவீர், அன்பாய் வருவீர். இந்த நெருப்பு, காற்று, அக்கினி அது ஒரு மாதிரி அது பஞ்சபூதங்களிலே ஒன்றாக கருதுகிறோம். அது பஞ்சபூதங்களே ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அன்பு பஞ்சபூதங்களிலே ஒன்று இல்லை, அண்ட சராசரத்தையுமே ஆளுகை செய்கிற தேவனுடைய கரிசனை. ஆனால் அன்புக்கு நம்ம பயப்படணும். ஆக்சுவலாக we need to learn to yes, fear love. We need to really learn to respect love. அன்புக்கு நம்ம பயப்படணும். அன்புக்கு நாம் மரியாதை செலுத்த நமக்கு தெரியணும். அது இல்லாத பட்சத்தில் அன்பு
கொச்சையாக ஆயிடும், அது நீர்த்து போயிடும். ஆமாம், அன்புக்கு நம்ம பயம், மரியாதை, வணக்கத்துக்குரிய மரியாதை செலுத்தலை, முக்கியத்துவம் கொடுக்கல, கனப்படுத்தலை, செவி மடுக்கலை அப்படின்னா அன்பு நீர்த்து போயிடும். அன்பு பாராட்டுகிறவர்கள் பாராட்டுவதிலே நீர்த்து போவார்களா என்பது இப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. குறிப்பாக நம்ம தேவனை அன்பை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் அவர் அன்பை நிறுத்தி கொள்கிற மாதிரி இல்லை. அவர் எவர்லாஸ்டிங் காட், அனாதியான தேவன். ஸோ ஹி cannot stop loving us. He cannot stop being a love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதெல்லாம் விளையாட்டான விஷயம் இல்லை. இன்னைக்கு கூட நான் ஒரு கிளிப்பு பார்த்தேன். டேக் சின் சீரியஸ்லி அப்படின்னு ஒரு லெஸ் தேன் அ மினிட் கிளிப். இட்ஸ் ரியலி ஷார்ப். எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவில்லையே. பாவம் வஞ்சனை உள்ளது என்று 3 யோவான் எழுதின நிருபங்களிலே பார்க்கிறோம். Sin is very subtle, very deceptive. Sin என்பது 6 விதமான கிரியைகள் அடங்கிய விளைவுகளை விளைவிக்க செய்யக்கூடிய ஒரே வார்த்தை, இத்தனை அர்த்தங்கள், ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற உணர்வை இழந்து விடாதுங்கள் என்பதற்கு இத்தனை தேவை. மக்களுக்கு இப்போது அந்தந்த நாட்டு மக்களுக்கு அந்தந்த அரசுகள் மேல் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அந்தந்த நாட்டு சட்டங்கள் மேலே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. சட்டங்கள் கடுமையாக்கப்படணும்னு கத்துறாங்க. என்ன சொல்லி கத்துறாங்களே தெரியல, அவங்களுக்கு யாருக்காக அதை கத்துறாங்கன்னு தெரியல. சட்டம் கடுமையாக்கப்பட்டால் அவங்களும் அதனால் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு தெரியல. நான் மாத்திரம் செஞ்சால் அதுக்கு நியாயம் இருக்கும், அதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கும், இடம்பொருள் ஏவல் அறிந்து தான் நடந்து கொண்டேன், என்ன பண்ணுறது, நான் டிஃபென்சிவாக செயல்பட்டேன், அஃபென்சிவாக செயல்பட்டேன் அப்படிலாம் ஏதாவது சொல்லுவாங்க. அது எல்லா கேஸும் கோர்ட்டில் ஜெயிக்க முடியாது. ஸோ ஃபைனலி பரிசுத்தாவே நம்ம இடத்துல அக்கினியாக வரணும், காற்றாக வரணும், நெருப்பாக வரணும், தண்ணீராக வரணும். ஆக்சுவலாக நம்ம மேலே அவர் ஜீவ தண்ணீரை ஊற்ற நதியாய் வரணும். He has to gush forth from within us as rivers of living water. That's too much to ask for. தெரியாமல் பெரிய பெரிய விஷயங்களை கேட்குறோம். விலை இல்லாமல் எல்லாத்துக்குமே இலவசம் அப்படின்னு நினச்சி விலை கொடுக்க முடியாதுங்கிறது 2வது விஷயம். ஆனாலுமே கொடுக்க வேண்டிய விலையை கொடுக்கறதுக்கு முன் வரணும். ஆனால் அதில் பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, சுயம் சாகணும். அதுதான் ரொம்ப காலமாக சொல்கிறேன். நான் அதுதான் திருப்பி எப்படிலாம் குறுக்கு வழியெலாம் இருக்குது. எப்படி இன்றைக்கி கூட தான் நான் யோசித்தேன், ஐ வாஸ் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப். அப்படியே ஃப்ளிக் ஆஃப் அ மூமெண்ட் ஏதாவது சீக்கிரம் நடந்துடாதா? ஏன் சாமியால் செய்ய முடியாதா? அவர் ஏன் இத்தனை வருஷமாக காத்திருக்கணும்? அவருக்கு என்ன சக்தி இல்லையா? அவருக்கு என்ன அறிவு இல்லையா? புத்தி இல்லையா? வழி இல்லையா? வக்கு இல்லையா? வாகு இல்லையா? வல்லமை இல்லையா? அவருக்கு என்ன தேவ தூதர்கள் இல்லையா? அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று, கடலே, அக்கினியே, கல்மழையெல்லாம் சொல்லி பார்க்குறோம். பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. anything will be at his beck and call. but God ஆனால் தேவன் காலத்தை சமயத்தை எடுத்துக்கொள்கிறார். எடுத்தவங்க நடந்துக்கிறதில்ல. காத்திருந்திருக்கிறதுனால தேவன் உடனே எல்லா கழுசடைகளையெல்லாம் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி அவர் கொடுக்கல. வல்லமையான வாக்குறுதிகளை கொடுக்கும்போது வல்லமை கொஞ்சம் கூட குறையாமல் வாக்குறுதிகளை கொடுக்குறார்.
கொடுத்தே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பக்க வழியிலே எஸ்கேப் ஆகிறதுக்கான விஷயங்களை சொல்லலை. மதிப்பற்ற, வேல்யூ இல்லாத, மதிப்பில்லாத, விலை இல்லாத, பொறுப்பில்லாத, கருத்தில்லாத விஷயங்களை தேவன் சொல்லலை. நிபந்தனை இல்லாதவைகளை சொல்லலை சொல்லலை சொல்லலை. ரட்சிக்கப்படுவதற்கு, பாவமன்னிப்படைவதற்கு, பரிசுத்தம் அடைவதற்கு ஆரம்பமாக நாம் என்ன கிரியையும் செய்ய முடியாது. மனம் திரும்புதல் ஒன்று தான் நம்முடைய கிரியை. மனம் திரும்ப வேண்டும், அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. மனம் திரும்பாமல் இந்த இலவசங்களை அடைய முடியாது. நல்ல ஒரு இது எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்க இஷ்டப்படல. ஒரு ஸ்மால் சஃபிஷியன்ட் எக்ஸாம்பிள். ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. ரேஷன் கார்டு இல்லைன்னா பஞ்சம்தான் வரணும்னு அவசியம் இல்லை. ரேஷன் கடையில் அரசாங்கம் கொடுக்குற பொருளை நம்ம வாங்க முடியாது. ரேஷன் கார்டில் 3-4 ரகங்கள் இருக்கின்றன. அந்தந்த ரகமான ரேஷன் கார்டுகளுக்கு தான், ஒரு விதமான ரேஷன் கார்டுக்கு தான் எல்லா பொருளும் வழங்கப்படும். இப்போ நான்லாம் முந்தி அந்த க்ரீன் கார்டுன்னு ஒன்று இருந்தது, ஒன்று ஒயிட் கார்டுன்னு இருந்தது. க்ரீன் கார்டு இந்த காலம் இருந்தது, அப்புறம் ஒயிட் கார்டுக்கு மாறினோம். ஒயிட் கார்டில் வெறும் சர்க்கரையும் இந்த பாம் ஆயில் தான் தரான். அவனாக பார்த்து நிறைய பேர் அரிசியை வாங்காமல் இருக்காங்க, அதை ரவையை வாங்காமல் இருக்காங்க, அதை வாங்காமல் இருக்காங்க. ரேஷன் கடைக்காரன் பார்த்து கொடுக்கலாம். அது ரைட்டுன்னு சொல்லிக்க முடியாதுன்னா, பை லா கவர்மெண்ட் டசன்ட் பெர்மிட் மீ டு பெனிஃபிட் ஆல் தீஸ் எக்ஸ்ட்ரா பர்க்ஸ். இந்த பொங்கல் தொகுப்பு எனக்கு கிடைக்காது. நான் பிரஜை இல்லையா, நான் தமிழன் இல்லையா, அதெல்லாம் அங்கே பேச்சில்லை. நீ வசதி உள்ளவன், யூ கேன் அஃபோர்ட் டு பை இன் த மார்க்கெட், ஓப்பன் மார்க்கெட். ஆனால் பஞ்ச காலத்திலையும் கூட எனக்கு ஒரு வரையறை இருக்கும். இப்படிப்பட்டதான இந்த டாப் நாச் கார்ட்ஸில் ஒரு வரையறை இருக்கும். உடனே ரேஷன் கார்டு எக்ஸாம்பிளில் மைண்டை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பாவமன்னிப்பு பெறத்துக்கு நம்ம ரத்தம் சிந்த முடியாது, அது இலவசம்தான். ஓகே, பரிசுத்தம் அடைகிறதுக்கு நம்ம சோப்பு உபயோகிக்க முடியாது, எனி கைண்ட் ஆஃப் ஆசிட் யூஸ் பண்ண முடியாது, அது இலவசம்தான். செத்து போயிருந்த பாவத்தாலே நம்ம வாழ்க்கையில் செத்து போயிருந்த நாமே உயிர்ப்பித்துக்க முடியாது, அது இலவசம்தான். God has to revive us, give us new life. But to continue in holiness, to continue in salvation, to continue in forgiveness of sins and further blessings, we need to only stay cooperative and repentant. மனம் திரும்பி ஒத்துழைக்க வேண்டிய அந்த ஒரு வேலையை தான் தேவன் நம்ம இடத்துல விலையாக கேட்கிறார். தொடர்ந்து நாம் மீட்பிலே தொடர்வதற்கு, பாவமன்னிப்பிலே தொடர்வதற்கு, பரிசுத்தத்திலே தொடர்வதற்கு, ஆசீர்வாதங்களிலே நிலைத்திருப்பதற்கு. ஸோ நமக்கு அதை நான் காலையில் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. குப்பை புழுதியிலேருந்து தான் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார், ரெட் சாயில். ஓகே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கவனம், கருத்து, உத்தரவாதம், பொறுப்பு, நம்மோடு கூட ஆண்டவர் பிணைப்பட்டிருப்பது, பந்தம் கொண்டிருப்பது, விவரிக்க முடியாத, நம்மால் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு பெரிய வேலை. நியாயப்படுத்திக்கவே முடியாது, நமக்கே அது நியாயமாக இருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தையும் புரிதலையும் கொடுத்தா, நம்ம செத்தவங்களை போல் தேவனுக்கு முன்னாடி விழுந்து, என் பிதாக்களை போல உத்தமன் அல்ல, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் என்று அர்ப்பணித்தவர்களாக இருப்போம். ரொம்ப 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 பெரிய
ஒரு ரிஸ்க் ஆண்டவர் எடுத்து தான் நம்மளை நேசிக்கிறாரு. அவரால் முடியும் என்று தான் நேசிக்கிறாரு. ஆனால் அவரால் முடியாமல் போகிறதுக்கு நம்ம முட்டி மோதிட்டு இருக்கிறோங்கிற மூர்க்கத்தை உணர்த்திக்கிட்டே தவிக்கிறாரு, உணர வச்சுக்கிட்டே தவிக்கிறாரு. உணர்வை இழந்து விடாதிருங்கள். 119 சங்கீதம் 34 வசனம். புக் ஆஃப் Psalms 119 verse 34. ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்த வசனத்துக்கு வேகமாக போயிடுவோம். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ரிவிஷன். 119:34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். வேதத்தை வாசிக்கிறோம், படிக்கிறோம், அறிக்கை பண்ணுறோம், பகிர்ந்துக்கிறோம், விவாதிக்கிறோம். ஆனால் முழு இருதயத்தோடு பற்றி கொள்கிற விஷயம் கொஞ்சம் ரொம்பவே தட்டுப்பாடாக இருக்குது. அதை விட அதை நடைமுறைப்படுத்தி கை கொள்வது என்பது யோசிப்போம், முடிஞ்சால் செய்வோம். ஆனால் உண்மை இல்லாமல் என்னால் உண்மையை செய்ய முடியாது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, ஆனால் நீங்களே பார்த்து நீரே எனக்கு செய்யும் சொல்லிடலாம். தன்னை தாழ்த்துகிறவன் எவன் உயர்த்தப்படுவான், நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை சேர்ந்து கொள்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறாருன்னு ஏதாவது அதுக்காக மாத்திரம் வசனத்தெல்லாம் தேடி பொறுக்கி அவர்கிட்ட சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லான்னு அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் பதில் சொல்லாட்டினாலும் இதெல்லாம் இதான் உணர்வை பற்றி தான் பேசுகிறோம். இது உணர்வை திடீர்னு ஒரு குளிர் காற்றடிச்சா நடுக்கம் வர மாதிரி மாத்திரம் காமிக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். உணர்வுங்கிறதே ஒரு பொறுப்பு தான். அப்படியே உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உணர்வாக இருக்கும். இல்லைன்னா உஷ்ண காற்றடிச்சா அப்பா என்ன உஷ்ணம் அப்படிம்போம், இல்லை நிழலை தேடி ஓடுவோம், குளிர்னா உஷ்ணத்தை தேடி ஓடுவோம், மழைனா ஒரு மறைவிடத்தை தேடி ஓடுவோம். அப்புறம் திரும்பியும் we have to walk back to the road. இல்லை மழை நின்னவுடனே அந்த ரோட்டில் தானே போக வேண்டியிருக்கு, அந்த பாதசாலையிலாவது பெடஸ்ட்ரியன்ஸ் வாக்லையாவது போக வேண்டியிருக்குல்ல. இருக்கிற இடத்துல we cannot jump and go home. It's not possible. So what happens? ருட்டீனாக நம்ம செய்கிறோம். அந்த நேரத்தில் பொறுப்பாக யோசிக்கிறோமா? புத்தி உள்ளவங்க மழை காலத்தில் கொடையை கையில் கொண்டு போவாங்க. வேகமாக பயணிக்க வேண்டியவங்க, வெளிப்படையாக ஓப்பன் ஏரில் பயணிக்க வேண்டியவங்க ரெயின் கோட் எடுத்துன்னு போவாங்க. வசதி உள்ளவங்க ஆட்டோ அதர் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸை தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, உணர்வு. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு வாழ்கிறோமாங்கிறது ஒரு பெரிய விஷயம். பைபிள் புத்தகத்தை பிடிச்சிட்டு இருக்கிற வேதத்தை பிடிச்சது அர்த்தம் ஆகாது. வசனத்தோடு தொடர்பு கொள்கிறோமா? பற்றி கொள்கிறது என்பது வசனத்தோடு தொடர்பு கொள்கிறோமா? சந்தேகம் வரும்போது வசனத்தோடு தொடர்பு கொள்கிறோமா? எரிச்சல் வரும்போது வசனத்தோடு தொடர்பு கொள்கிறோமா? கலக்கம் வரும்போது வசனத்தோடு தொடர்பு கொள்கிறோமா? பயம் வரும்போது வசனத்தோடு தொடர்பு கொள்கிறோமா? Are we knocking at the door of any scripture? ஆலோசனை இல்லாமல் தவிக்கும்போது வசனத்தோடு தொடர்பு கொள்கிறோமா? வசனம் ஒரு ஆஃபீஸ்னு வச்சுக்கலாமே. எம்எஸ் ஆஃபீஸ்னு இந்த கம்ப்யூட்டரில் சொல்கிறாங்க. CPU சென்ட்ரல் பவர் யூனிட், அப்புறம் அந்த சர்வர்னெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் எல்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர்.
ஸோ ஒன்லி இது வந்து கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இது ஒரு கம்ப்யூட்டர், இதுக்குள்ளே பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதோடு தொடர்பு கொள்கிறோமா? மனனம் செய்திருந்தால் மனதிலே அந்த வசனத்தை கொண்டு வந்து உணர்கிறோமா? அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். Are we taking steps to put it to practice? அதை நம்ம யோசிக்கணும். ஒரு வேத பாரகர்களுடைய பழக்கம் என்னென்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் ஆகிறாங்க. அவங்க அந்த வம்சாவளியில் வராங்க. லேவியருடைய வம்சாவளியில் வேத பாரகர்கள் அனதர் டிசைன் ஆஃப் ஒர்க். வேதத்துக்கு அடுத்த பணி, வேதத்தை காப்பது, வேதத்தை காப்பி பண்ணுறது. ஏன்னா குறைந்தபட்சமான காப்பீஸ் தான் இருந்தது, நகல்கள். அதனால் திரும்பி அதை ஸ்க்ரோல்ஸ்லேருந்து காப்பி பண்ணுறது, பிழை இல்லாமல் காப்பி பண்ணுறது. இப்படி பண்ண எழுத அதை உச்சரித்து பண்ணக்கூடியது உண்டு. யெகோவாங்கிற நாமம் வரும்போது உடனே வாயை கொப்பளிக்கணும், மூஞ்சி அலமணும். அதுக்குன்னு தனியாக ஒரு இங்க் பாட்டில் இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனியாக பேனா இருக்கும். பேனா இல்லை இருக்க, அது பேர் குவில். அதுக்கு இல்லைன்னா இறகு, இந்த பறவைகள இறகு அது இருக்கும். அதை தொட்டு தான் எழுதணும். அதர் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின்ஸ் ஆர் தேர். நேரம் இல்லை. ஸோ வேத பாரகனாகி எஸ்ரா இதை எழுதுகிறாரு. அதில் அவர் வந்து இந்த டைமில் இவ்வளோ கிட்டத்தட்ட 178 ஸ்கிரிப்சர்ஸில் 178 வசனங்கள் கொண்ட ஒரு பெரிய அதிகாரத்தை எழுதுகிறார். எபிரேய மொழியின் 22 எழுத்துக்கள் கீழாக, 22 தலைப்பின் கீழாக பரிசுத்தாவின் துணையோடு கூட ரொம்ப பிரமாதமான விஷயங்களை தொகுத்து எழுதியிருக்கிறார். That's a big time study. ஓகே, ஏன் நம்ம உணர்வை இழந்து விடக்கூடாது? வேதத்தை பற்றி கொண்டு நடக்க. 104ஆம் சங்கீதம் 104ஆம் வசனம் 119 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். வாசிங்க. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். வாசிங்க. ஆமாம், ரெண்டுமே தனித்தனியாகவே வாசித்து பயன்பெறலாம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். நமக்கு உணர்வு எப்படி வருது? அவருடைய கட்டளைகளால் தான் உணர்வு வருது. அவருடைய கட்டளைகள் நமக்கு உணர்வை ஏற்படுத்துகிறது, உணர்வை தருகிறது, உணர்வை செயல்படுத்துகிறது, உணர்வை மிடுக்கி விடுகிறது, அனல் மூட்டி எழுப்புகிறது, தட்டி எழுப்புகிறது. ஒன்று, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். நம்ம எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறோமா? அதுக்கு உணர்வு வேணும். உணர்வு இருந்தால் தான் வெறுக்கலைங்கிறது தெரியும். அதுலேயுமே எவ்வளோ வெறுக்கிறோம், எவ்வளோ வெறுக்கலை, ஏன் வெறுக்கலை, ஏன் இன்னும் வெறுக்காமல் இருக்கிறோம், அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஏன் வெறுக்க தெரியல, அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த உணர்வுங்க இடத்துலலாம் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், பொறுப்பு. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அது சரும எழுச்சி இல்லை, ஐயோ வலிக்குது, இந்த அந்த கதையே கிடையாது. இதில் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேனுங்க அங்கே சொல்லும்போது என்ன அர்த்தம்? உமது கட்டளைகளால் நான் பொறுப்புள்ளவனானேன். பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க தெரிய வந்தது. நான் உடனே இனிமேல் கையை விரிக்க முடியாது, டீச்சர் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஆதலால் உணர்வடைந்துட்டேன், பொறுப்பாயிட்டேன். பொறுப்பு எனக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிற்பாடு நான் நீட்டி நெளிக்கக்கூடாது, நான் மசன்னு இருக்கக்கூடாது, நான் மந்த புத்தியோடு இருக்கக்கூடாது, நான் அறியாமையை சாக்கு போக்காக சொல்ல முடியாது. ஐ கான்ட் கிளைம் இக்னரன்ஸ், ஐ கான்ட் கிளைம் ஆல்சோ இன்னசென்ஸ். நான் மாசற்றவன், அப்பளுக்கு நான் சின்ன குழந்தை, எனக்கெலாம் தெரியாது, சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது, சொன்னால் சரியாக வராது. பிகாஸ் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட் இஸ் ஸோ கிளியர். விவரம் வந்த காலத்திலிருந்து, அந்த வயதிலிருந்து, விவரம் வந்த பிள்ளைக்கு தான் தெரியும். நம்ம வேணால் 6, 7, 10 இப்படிலாம் சொல்லிக்கலாம். சில பிள்ளைகளுக்கு, அதுவும் இன்றைய காலத்திலாம் பிள்ளைகளுக்கு விவரம் இல்லைலாம் சொல்கிறதுக்கே வாய் கூசணும்.
துணிகரம். விவரம் இல்லைன்னு சொன்னால் அது துணிகரம், செம பொய். விவரம் இந்த காலத்துலேருந்து கர்த்தருடைய கட்டளை நமக்கு செய்யாத, போகாத, இருக்காத, விடாத, பிடிக்காத, தொடராத, நில்லாத, இப்படிலாம் நமக்கு சொல்லிகிட்டே தான் இருக்குது. கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். 1-2 வெறுக்கிறோம். 1-2 வெறுக்க வேண்டியதான் நிர்பந்தம் கூட சில நேரத்தில் ஏற்படுது. அதனால் நம்ம பொய்யெல்லாம் விரும்பலைன்னு சொல்ல முடியுமா? we shamefully we enjoy telling some lies. பச்சை பொய், கருப்பு பொய், வெள்ளை பொய், ஊதா பொய், மஞ்ச பொய், என்னப்பா பொய் தான்ப்பா. எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான்னு வேதத்தில் ஆண்டவர் சாத்தானை சுட்டி காண்பித்து சொல்கிறார், முத்திரை குத்துறாரு. பொய்யர்கள் அனைவரும் அப்படின்னு வெளிப்படுத்தும் விசேஷம் 21:8 வாசிக்கிறோம். ஏன் நம்ம உணர்வு அடையணும்? ஏன் உணர்வை இழந்து போகக்கூடாது? உணர்வு இழந்து போயிட்டோன்னா பொய்யாக தான் வாழுவோம். சும்மா நம்ம மறக்காது இருக்க இப்படின்னு எல்லா உணர்வோடு கூட. இப்போ கூட கொஞ்ச நாள் கழித்து இந்த குட் ஃப்ரைடே வரும். உடனே கொஞ்சம் நேரம் சிலுவை தியானம் வச்சு ரத்த கண்ணீர் வெடிப்பாமெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா ஏதாவது கண்ணீர் வரும். அதோட முடிஞ்சிருச்சு. கூட்டம் முடிஞ்சவொடனே நோம்பு கொஞ்சம் பின்னாடியே இருப்போம். என்ன கொடுப்பாங்க என்ன இப்படியே இருப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு மேலே வண்டி ஓட மாட்டேங்குது. ஓட்ட ஷேம் இல்லை. நம்ம பக்தி எப்படி இருக்குது பாருங்கள். பொய்ங்கிறது உண்மைன்னு ஒன்று இருக்கப்போ அது இல்லைன்னு சொல்கிறது பொய். அது ஒரு பொய், அது ஒரு சம பொய், அது பெரிய பொய். பொய்யிலே அது பேய் மாதிரி பெரிய பொய். பெரிய பொய். பொய் என்பது என்னென்னா, விருப்பம் கொள்ள வேண்டும் என்று இருக்க விருப்பம் கொள்ளாமல் இருப்பது பொய். செய்ய வேண்டும் என்று இருக்க செய்ய விரும்பாது இருப்பது பொய். ஆமாவா? சாப்பிட்டா சிறுங்குடலும் பெருங்குடலும் அதை சுற்றி இருக்கிற உறுப்புகளும் ஜீரணம் செய்யணும். கிரைண்டர் மாதிரி, கிரைண்டர், மிக்சி, பீட்டர், திஸ் அண்ட் ஆல் தட், க்ரஷர், இது மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அவன், மைக்ரோவேவ் அவன், இதெல்லாம் செய்யணும். நாமளே ஏற்கனவே சமைச்சு சாப்பிட்றோம், ஏற்கனவே வேக வச்சு சாப்பிட்றோம், இல்லை வறுத்து சாப்பிட்றோம், இப்படிலாம் இருக்குது. அதுவே இன்னுமே ஜீரணமாகி அது ஸ்ப்ளிட் ஆகி அது அமினோ ஆசிட்ஸாக, அது ப்ரோட்டீனாக, அது கார்போஹைட்ரேட்டாக, கொலஸ்ட்ராலாக, ஃபேட்டாக பிரிஞ்சு வேண்டிய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி நரம்புகள், தசைநார்கள், எலும்பில் மஜ்ஜைக்கு மூளையின் மூலமாக கட்டளை பெற்று மின்னல் வேகத்தை விட வேகமாக போய் சேரணும். நான் மெதுவாக போகிறேன் அப்படிலாம் வேகம்லாம் செய்ய முடியாதுன்னா கை கால் விழுந்து போயிடும். ஆமாவா? ஆமாவா இல்லையா? இப்போ எந்திரிக்கிறதுக்கு யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? பேராலிசிஸ் வந்துடும். பயமுறுத்தலை. அதுதான் அவ்வளோதான் நம்மளை உண்டாக்கியிருக்காரு. ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்தால் என்ன ஆகிடுது? கை கால் மரத்து போகுது. எதனால? பிகாஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, செயலற்று இருக்கிறதுனால, செடென்டரி ஸ்டைல். புரியுதா இதெல்லாம் உங்களுக்கு? அதெல்லாம் செயல்பட வேண்டியது செயல்படாமல் போனால் அது என்ன பண்ணுது? ஏமாத்துது, ஒத்துழைக்காமல் ஏமாத்துது. அது ஒரு பொய். தட்ஸ் அ லை. இட் இஸ் நாட் ஒபேயிங் ட்ரூத். சத்தியம் என்பது, உண்மை என்பது அது ஒரு நியமம், நியதி. இட்ஸ் அ பிரின்சிபிள். இட்ஸ் அ லைஃப் கிவிங் பிரின்சிபிள். ஒவ்வொரு உண்மையும் நமக்கு ஜீவன் கொடுக்கிறது, பாதுகாவல் தருகிறது, பராமரிக்கிறது. இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு லிவ் ரைட், ஸ்ட்ரைட், அப்ரைட், ஹோலி, ஹெல்த்தி, ஹாப்பி, ஃபுல்ஃபில்டு. உண்மைக்குள்ளே இவ்வளோலாம் இருக்குது. உண்மையை பேசுகிறோன்னு சொல்கிறது உண்மையை பேசினா எதிரிக்கு எரிச்சல் வருது, அதனால் நம்ம வாழ்க்கையை இடைஞ்சல் பண்ணுறான், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காம போகிறான். அதுதான் உண்மையை எதிர்பார்க்க வேண்டிய, எதிர்நோக்க வேண்டிய சவால்.
அதனாலாம் உண்மையனா சொன்னால் பெரிய பிரச்சனையாக வருதுங்க. நான் உண்மையை சொல்லாமல் இருக்கிறேங்கிறது பொய் வாழ்வு. உண்மையை சொல்லாமல் இருப்பது இன்றைக்கி பாதிக்கவே பாதிக்காது. டைம் வரும்போது அன்னையிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உண்மையை சொல்லாமல் இருந்தால் 30ஆம் தேதி 29 மடங்கான எஃபெக்ட் 30ஆம் தேதி தலையில் வந்து இடி மாதிரி விழும். அன்றைக்கே நீ சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல அப்படிம்பாங்க வேண்டியவங்க, உதவி செய்ய வரவங்க. சட்டம் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டா இருந்தீங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம உண்மையை பேச வேண்டியிருக்கு. சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். வெறுப்பு பொய் மேலே, விருப்பம் உண்மை மேலே. பிரைஸ் தி லார்ட். அந்த பிரசங்கி புத்தகத்தில் வாசிக்கிறப்பல 10:1 செத்தை தைலக்காரனுடைய முழு தைலத்தையும் கெட்டு நாரி போக பண்ணும். அப்போ ஒரு பொய்யை மாத்திரம், இது உண்மை, இது வந்து ஹார்ம்லெஸ் லை, இது வந்து எனக்கு சேதத்தை ஏற்படுத்தாத பொய்ன்னு கூட வச்சுட்டா அது வந்து இந்த கரையான் மாதிரி. கரையான் வந்து மரத்தை ஒரே நாளில் அரிச்சு பொத்தலாக்கிடுதா? செய்கிறதே இல்லை. அது மெதுவாக பொடி நடையாக வேலையை காமிக்குது. ஒரு நாள் கதவை திறக்கும்போது அப்படியே பொடி பொடியாக கொட்டுது. என்ன இது அப்படின்னு பார்த்தா தான் உள்ளே உளுத்து போய் மரப்பூச்சியும் சரி கரையானும் சரி, இட் டேக்ஸ் டைம், பட் இட் டேக்ஸ் எவ்ரி ஆட்டோ செகண்ட். நொடித்துளியிலே ஒரு நொடித்துளியையும் வீணாக்காமல் ஒரு மரப்பூச்சியும் கரையானும் மரத்தை அரிச்சிக்கிட்டே இருக்குது. அதுபோல் தான் பொய். பொய் கடைசியில் நமக்கு என்ன பண்ணுது? இட் கில்ஸ் அவர் கான்ஃபிடென்ஸ். நம்முடைய நம்பிக்கையின் உறுதியை அப்படியே அடித்து நொறுக்கிறது, அடித்து பொடியாக தூளாக்கிறது. ரொம்ப டேஞ்சரஸ் தான். we need to constantly work. அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவர்களானோம் என்று சொல்ல முடியாத ஒரு விஷயம் பொய்க்கு விரோதமான யுத்தம். ஓகே, 2வது குறிப்பு, ஏன் நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்கணும், ஏன் உணர்வை இழந்து விடக்கூடாது? ரோமருக்கு எழுந்தவர்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Romans chapter 3 verse 11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை தேடுகிறவர்களாக நம்ம காணப்பட நமக்கு என்ன தேவை? உணர்வு தேவை. இங்கே தான் அதை வாசிப்போம். ரோமருக்கு எழுதுகிறோம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சமாச்சும் நேரம் எடுத்து விளக்கம் கொடுத்து வாழ்க்கையில் ரட்சிப்பை பிரயோஜனப்படுத்திக்கொள்ள, ரட்சிப்பில் நிலைத்திருக்க, ரட்சிப்பின் ஆனந்தத்தை இழந்து போகாமல் இருக்க, கடவுள் மேல் சந்தேகமே வரக்கூடாத அளவுக்கு அந்த சந்தேகத்தை அழித்து போடக்கூடிய விஷயங்கள், ரகசியங்கள் தான் இந்த ரோமர்கள் புத்தகத்திலே இருக்குது. அது இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிங்களா, அதை நிறுத்தி வாசிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இங்கே வேணால் இன்னும் கூட வாசிக்கலாம், வேகமாக வாசிப்போம். இப்படியானால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படியானால், எப்படியானால் பார்த்துட்டு ரைட். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? யூதன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் ஆண்டருடைய பிள்ளைகள், மனவாட்டி, இன்னும் அவங்களோட விசேஷித்தவங்க தான், மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத, அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. விருத்த சேதனம் வந்து வெளிப்படையாக செய்யப்படுகிற ஒரு சடங்கு. அந்த சடங்கு ஒன்றும் மட்டமானதில்லை, அது ஒன்றும் குப்பை இல்லை, யூஸ்லெஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை விட வேத வாக்கியங்கள் வந்துட்டு ஒப்புவிக்கப்பட்டது அதிக மேன்மையாமே, விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமலும் போனாலும் என்ன, who cares if somebody will not believe? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அவருடைய அவிசுவாசம் தேவனை உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய
நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவன் சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அப்படின்னா அங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய, மனத்தாழ்மை அடைய வேண்டிய, பண்படைய வேண்டிய, அர்ப்பணித்து விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் நம்ம மேலே ஏன் இருக்குன்னா, நமக்குள்ளே பொய் இருக்குது. நாம் போய் கற்றுக்கிட்டுலாம் சொல்கிறதில்ல. எந்த வீட்லையாவது பொய் சொல்ல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா? கற்றுக் கொடுத்தா அது ரொம்ப சாபக்கேடு. we don't teach dirty things to the children. இல்லை? ஓகே, 5ஆம் வசனம். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனை நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராக இருக்கிறார் என்று சொல்லலாமா? நம்முடைய பொய் நம்முடைய அநீதி தேவனை நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லலாம்? தேவன் அநீதிபரன்னு சொல்லலாமா? cannot say. கடவுள் அநீதராக இருந்தால் he is unfit to be God. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனை தான். பிரச்சனை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவன் அமைதி மன்னன் போல் இருக்கலாம். பிரச்சனை பண்ண ஒரு சிலர் ஆரம்பிச்சுட்டா விடவே மாட்டாங்க. முடிஞ்சிருச்சுங்க, ஏங்க திருப்பி திரும்பி பேசி முடிச்சது திருப்பி திருப்பி வாக்குவாதத்தை ஏங்க சண்டையை வளர்க்குறீங்க, ஏங்க பேச்சை வளர்க்குறீங்க அப்படிலாம் கேட்குறத கேள்விப்பட்டிருக்கோம். இது தெரு சண்டை, இந்த பைப் சண்டி சண்டைலாம் கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு திருப்பி வருவாங்க. அவள் அப்படி சொன்ன, ஏமா அந்த அம்மா போச்சு திருப்பி வந்துருச்சுமா, அது மாதிரி தான். சரி, காரியத்துக்கு வருவோம். 6ஆம் வசனம். அப்படி சொல்லக்கூடாது. தேவன் அநீதராக இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? வேதமே ஆவியானவரே கேள்வியை தொடுக்கிறார், ஆவியானவரே பதிலை வழங்குகிறார். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாமா? நான் செஞ்ச தப்புனால அவருக்கு ஒரு நன்மைங்க, நான் சொன்ன பொய்னால் அவங்களுக்கு ஒரு நன்மை அப்படின்னு சொல்கிறது உலக வழக்கத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வேதம் அதை மறுக்கிறது. சொல்லலாமா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் நீங்கள் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. என் கண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. சரி, திருப்பி வாசிப்போம். அன்றியும் என் பொய்னாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாமா? இல்லை, சொல்லலாம் அல்லவா? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? எப்படின்னா, என் பொய்னால் தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது நான் சொல்லிட்டா நான் தீமை செய்வோமான்னு சொல்லலாமே. நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாக இருக்கும் சொல்லி பவுல் சொல்கிறார். அவன் இன்றைக்கி சொல்லி தப்பிச்சது போல் இருக்கும், அவன் தலையில் நெருப்பு ஆண்டவர் வைக்கிறாரு நேரம் வரும்போது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. யூதர்கள் விருத்த சேதனம் பெற்றாலும் கிரேக்கர்கள் ஞானத்திலே சிறந்து விளங்கினாலும் எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்று முன்பு நாங்கள் முன்மாதிரியை காண்பித்தோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது.
அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஆவியானவரே நிறுத்த முடியாமல் இத்தனை வசனங்களை அந்த டீட்டெயிலில் சொல்கிறாரு. உணர்வு இல்லைன்னா தேவனை தேடவே முடியாது. We can't seek God. We will not have a need to seek God. தேவனை தேடணுங்கிற உணர்வு இல்லைனால் தேவனை தேடணுங்கிற அறிவே இருக்காது. அந்த உணர்வே இருக்காது. அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜே இருக்காது. ஆடு மாடுகளை போல ஆடு மாடுகள் கடவுளையை தேடுது. வனத்து பட்சிகள் கடவுளையை தேடுது. காட்டு மிருகங்கள் கடவுளையை தேடுது. சமுத்திரத்தில் இருக்க பெரிய பெரிய மிருகங்கள், சிறிய மீன்கள் இதெல்லாம் கடவுளையை தேடுது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பாய் உண்டாக்குவேன், அவரும் தலை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்லி பாம்புக்கு சாபம் விட்டார். நீ மண்ணை தான் திம்ப அப்படின்னு சாத்தானுக்கு சொன்னார். மண்ணை தான் திம்பேன்னு பாம்புக்கு சொன்னார். அது யார் பார்த்தாலும் பாம்பை அடிக்கிறாங்க. அது கடவுளை பார்த்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, என்ன இப்படி என்னை படைச்சி எவன் பார்த்தாலும் நீ தலையில் கல்லை போடுறான், இல்லைன்னா காலை போட்டு மிதிக்கிறான், என்னவோ பண்ணுறான் அப்படின்னு நான் சொல்லுது. இட் டசன்ட் சீக் காட் ஃபார் ப்ரொடெக்ஷன். நோ நோ. ஹலோ, வேடிக்கை பண்ணல நான். ஒரு பெரும் கூட்டமான மக்கள் இப்படி தான் உலகத்தில் இருக்கிறாங்க. they don't care about anything at all. கடவுளாவது கத்திரிக்காவது, நன்மையாவது தீமையாவது, உணர்வாவது உணர்வில்லாதாவது, மிருகங்களை போல இருக்கிறாங்க. just like even worse than animals. நம்மளை எப்படி ஆண்டவர் மாற்றியிருக்காரு பாருங்க. நமக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. ஆனால் நாம் இன்னும் போராடிட்டு இருக்கோம். ஓகே, 4வது பாயிண்ட். ரோமருக்கு எழுதுகிறோம் 3ஆம் அதிகாரம் 23, 24 இப்போ தான் வாசித்தோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவ ஐக்கியத்தை இழந்து தப்பாக வசனம் சொல்லிட்டேன். ஆதியாகமம் 3:23, 24. The book of Genesis chapter 3 verses 23, 24. என்னடா நானே எவ்வளோ கபராதினா கபர் ஷபர பலரபல. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று பார்க்கிறோம். விலக்கப்பட்ட கனியை புசித்ததினால தேவ உறவை ஆதாம் ஏவாள் இழந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்கள் மத்தியிலே வெளிப்படையாக தேவன் உலாவினார். ரூபத்தில் இல்லை, ஒளியாகவோ. பாடணும்ல, காற்றாக வருவீர், நெருப்பாக வருவீர், அக்கினியாக வருவீர், அன்பாக வருவீர். நம்ம கூட ஒருத்தர் இருக்கார், நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்து பேசுகிறார், நமக்கு அப்படி என்ன அது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. அது பனிமூட்டமாக வந்தாரா, இதெல்லாம் நம்மளாக சித்தரித்து கொள்கிற விஷயம். பட் காட் வாஸ் மூவிங் அமங் தெம். ஹி வாஸ் வாக்கிங் அமங் தெம் ஃபிசிக்கலி இன் அ பிளேஸ் கால்டு ஈடன். ஏதேனுங்கிற ஒரு தோட்டத்தில் பூமியில், இந்த பூமியிலே, நாம் வாழ்கிற இந்த பூமியிலே தேவன் இறங்கி ஆதாம் ஏவாளோடு, அதுதான் அவருடைய முதல் வீடு. தட் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் ஹோம். அவங்களுக்கு கூடாரம் இருந்தது இல்லை, அதெல்லாம் வேதம் சொல்லலை. நாமெல்லாம் தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம். இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது பாவம் செய்ததுனால தேவ உறவை இழந்து போனார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். வாஸ்தவத்துக்கு தேவர் சென்ட் அவுட், சேஸ்ட் அவுட். நாட் ஓன்லி தேட், திரும்பி அதுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே திரும்பி வந்துடக்கூடாதுன்னு காவல் செய்ய தேவ தூதர்களை ஆண்டவர் வைத்தார், கேருபீன்களை வைத்தார். கேருபீன்கள் ரொம்ப உயர்தரமான தேவ தூதர்கள், மோஸ்ட் ஹை ரேங்க்ட்
angels, very powerful. வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் ஆண்டவர் காவலுக்கு வைத்தார். அப்போது ஏன் நம்ம உணர்வு அடைய வேண்டும்? தேவனை ஐக்கியத்தை இழந்து விடாதிருக்க, என்றென்றும் தேவனை உறவு இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் ரட்சிப்பை பிரகடனப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாவ மன்னிப்பை பிரகடனப்படுத்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்கிற நித்திய உண்மையை தேவன் பிரகடனப்படுத்தினார். God initiated it also. He made it to come into play. Very beautiful. மூணாவது குறிப்பாக தான் அதை நம்ம பார்த்தோம். நாலாவது குறிப்பாக ஒரே ஒரு காரியம் பார்த்து முடிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் நமக்கு உணர்வு வேணும்? ஏன் உணர்வு இழந்து போகக்கூடாது? உணர்வு இல்லைன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. தேவனுடைய சத்தம் கேட்கும்போது அவருடைய சந்நிதிக்கு விலகுவோம். ஐயோ சத்தம் கேட்குது, கர்த்தர் பேசுகிறான்னு ஓடி போக மனசே இருக்காது. பயம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், தயக்கம் இருக்கும், நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கையில் உறுதி இருக்காது. போனால் என்ன ஆகிடுமோ, போனால் நல்லா இருக்குந்தான், இப்படி இழுத்துக்கிட்டே போகாமல் இருப்போம். ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குந்தான், ஸ்தோத்திரம் பண்ணால் நல்லா இருக்குந்தான், உபவாசம் பண்ணால் நல்லா இருக்குந்தான், ஊழியத்துக்கு போனால் நல்லா இருக்குந்தான், நல்ல காரியம் செஞ்சால் நல்லா இருக்குந்தான், பார்த்துக்கலாம். தள்ளி போடுறதும் உணர்வற்ற பொறுப்பற்ற செய்கை. Procrastination is also a senseless behavior, irresponsible behavior. ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே உணர்வை தாங்க. அப்பொழுது நான் முழு இருதயத்தோடு உடைய வேதத்தை பற்றி கொண்டு அதை கை கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாங்க.